தென்காசியில் வாழைத்தார்கள் வரத்து குறைந்ததால் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜன். தென்காசியில் வாழை விவசாயிகள் இது பற்றி என்ன சொல்கிறார்கள்? வாழைத்தார்கள் வரத்து குறைவதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? விரிவான விவரம். அதாவது கனகதரா, தென்காசி மாவட்டம் மையப்பகுதியில் அமைந்துள்ள குத்துக்கல் வலசை வாழைத்தார் சந்தையில் தற்போது வரத்து குறைவால் வாழை இலை மற்றும் வாழைத்தார்களின் விலை என்பது 3 மடங்கு விலை உயர்ந்து உள்ளது. அதாவது குறிப்பாக இந்த தென்காசி மாவட்டம் இந்த குத்துக்கல் வலசை வாழைத்தார் சந்தையை பொறுத்தவரைக்கும் மற்றும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மற்றும் வள்ளியூர், நாசரேத் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இங்கு பல்வேறு விதமான வாழைத்தார்கள் விற்பனைக்கு கொண்டு வருவார்கள். தற்போது சில நாட்களுக்கு பெய்த கனமழையின் காரணமாகவும் தற்போது பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய வாழைத்தார்கள் மற்றும் வாழை இலைகள் முற்றிலுமாக குறைந்துள்ளது. இதனால் இந்த சந்தையிலிருந்து வியாபாரிகள் கர்நாடக மாநிலம் மற்றும் மேட்டுப்பாளையம், தேனி உள்ளிட்ட வட மாநிலங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் இருந்து அதிகப்படியான வாழைத்தார்கள் மற்றும் வாழை இலைகளை கொள்முதல் செய்யப்பட்டு தற்போது சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டுள்ளனர். தற்போது மக்களுக்கு வாழைப்பழங்கள் மற்றும் வாழை இலைகளின் தேவை என்பது அதிக அளவு தேவைப்படுகிறது. அதாவது தற்போது பருவமழை சீசன் மற்றும் பண்டிகை காலங்கள் என்பதால் அதிகமான வாழை இலைகளும் மற்றும் வாழை பழங்களும் தேவைப்படுவதால் தற்போது இந்த பகுதியில் வாழைத்தார்கள் கணிசமாக வரத்து என்பது குறைந்துள்ளதால் தற்போது விலை என்பது 3 மடங்கு விலை உயர்ந்துள்ளது. தற்போது வாழை இலையை பார்த்தோமானால் 100 எண்ணம் கொண்ட ஒரு வாழை இலையின் கட்டு தற்போது 1800 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதேபோல் வயல் வாழை 900 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதேபோல் கோழிக்கூடு வாழை 900 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதேபோல் கற்பவழி வாழைத்தார் 700 ரூபாய்க்கும், அதுபோல் மட்டி வாழைத்தார்கள் 700 ரூபாய்க்கும், அதுபோல் ரோபஸ்டா வாழைத்தார் 1000 மணிக்கும், செவ்வாழை 1200 ரூபாய்க்கும், ரோபஸ்டா 500 ரூபாய்க்கும், அதுபோல் ஏத்தங்காய் ஒரு தாழின் விலை 550 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஏனென்றால் இந்த பனிக்காலங்கள் இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய வாழைத்தார்கள் முற்றிலுமாக வரத்து என்பது முற்றிலுமாக உற்பத்தி என்பது குறைந்து உள்ளதால் இவர்கள் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதால் தற்போது இந்த விலையேற்றம் என்று தெரிவிக்கின்றன. மேலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் பண்டிகை காலம் இந்த பொங்கல் பண்டிகை வருவதால் இன்னும் விலை 2 மடங்கு உயர்வுக்கான வாய்ப்பு என்பது இருந்து வருகிறது. தற்போது மாவட்டத்தில் பல்வேறு ஹோட்டல்களில் அந்த பேப்பர், பச்சை இலை பேப்பர் போல் உள்ள அந்த பேப்பரை தான் பயன்படுத்துகிறார்கள். இந்த இரவு நேரங்களில் டிஃபன் கடைகளில் அந்த வட்ட வடிவில் இருக்கக்கூடிய தட்டுகளை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். இன்னும் 2 மடங்குகள் விலை உயர்வு வாழை இலைகள் விலை உயர்ந்தால் இன்னும் அதிகப்படியான வாழை இலைகள் தட்டுப்பாடு என்பதும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பண்டிகை காலங்கள் மற்றும் மக்களுக்கு தேவையான இந்த பழங்களின் தேவை அதிகரிக்கும் என்பதால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கனகதரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.